அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நியூ ஐஸ்வர்யா வந்து நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே தாத்தா இருந்துட்டு நீ ஏமா இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. சித்ரா காலை விழாது குறையா கெஞ்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு சித்ரா, இனிமேலும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யா இந்த அளவுக்கு கவலைப்படுறானா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு எப்படி உன்னால இங்கே இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாத அது வந்துட்டாங்க, என்ன வந்து போய் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிடுறாங்க. கௌதமி இப்பவே மூட்டையெல்லாம் கட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு கௌதமியை ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு அனுப்புறாங்க. அதனால ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க சித்ரா இவ்வளவு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. ஐஸ்வர்யா நீயாச்சும் பேசுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எங்கேயும் போல எங்கேயும் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்பயுமே கேட்கறது இல்லை, இங்கெல்லாம் இருக்க விட முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா இருந்துட்டு யாருமே வந்து சொல்லியுமே தாத்தா பாட்டி கேட்காததுனால சித்ராவும் கௌதமும் வீட்டை விட்டே போயிடுறாங்க. இந்த இடத்துல சித்ரா செம டென்ஷன்ல இருக்காங்க. கௌதம் என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, டே இப்படி எல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. டே இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்மளே வீட்டை விட்டு தொலைச்சிட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, காலைல இல்லாத குறையா நம்ம இவ்வளோ கெஞ்சி கதறி எழுதுமே அவங்க நம்மளுக்காக இறங்கலடா. அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.